நீ கலரா அழகா இருக்க, விடாத மாமனார் விட்டு கொடுத்த கணவன். ஜார்ஜாவில் கேரளா பெண்ணுக்கு நடந்தது என்ன? ஜார்ஜாவில் வரதட்சணை கொடுமையால் கேரளாவை சேர்ந்த இளம்பெண் தனது 1.5 வயது மகளை கொலை செய்துவிட்டு தனது உயிரையும் மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு தனக்கு நடந்த துயரத்தை சொல்ல முடியாத அளவுக்கு அனுபவித்த அந்த பெண் மொத்தத்தையும் தனது கைப்பட பதிவு கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளது பொதுமக்களை கதிகலங்க வைத்துள்ளது. கேரளா இளம்பெண்ணுக்கு ஜார்ஜாவில் என்ன நடந்தது? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஜார்ஜாவில் வேலை பார்த்து வருபவர் கேரளாவை சேர்ந்தவர் நிதிஷ். தன்னுடைய தந்தை மற்றும் தங்கை நித்துவை தன்னுடனேயே தங்க வைத்து கொண்டுள்ளார். கேரளாவை கொல்லம் மாவட்டம் சேர்ந்த விபிஷிகாவுக்கும் நிதிஷுக்கும் கடந்த 5 வருஷத்துக்கு முன்புதான் திருமணமாகியுள்ளது. அப்பாவை இழந்த விபிஷிகாவை அவரது அம்மா ஷியாம்லா செல்லமாக வளர்த்தார். திருமணத்திற்கு பிறகும் தன்னுடைய மகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அளவுக்கு அதிகமாக நகைகள், பணத்தை வரதட்சணையாக தந்து மகளை திருமணம் செய்து வைத்துள்ளார். திருமணம் முடிந்த சில நாட்களில் விபிஷிகாவையும் ஜார்ஜாவுக்கு அழைத்து சென்று விட்டார் நிதிஷ். இவர்களுக்கு 1.5 வயது ஒரு பெண் குழந்தை உள்ளது. குழந்தை பிறக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழ்ந்த தம்பதியினர் நாளடைவில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு வெடித்தது. இந்நிலையில் விபிஷிகா திடீரென தன்னுடைய குழந்தையை தலையணையால் அமுக்கி கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்து விபிஷிகாவின் அம்மா காவல் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துள்ளார். அதில் தன்னுடைய மகளுக்கு நடந்த வரதட்சணை கொடுமை கணவன் நிதிஷும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்து மகளை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தாக்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதாவது விபிஷிகா பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருப்பாராம், ஆனால் நிதிஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கருப்பாக இருப்பாங்களாம். இந்த கலர் காம்பினேஷன் உறுத்தலால் விபிஷிகாவை பார்த்தாலே இவங்களுக்கு எரிச்சல் வந்துள்ளது. நாங்கள் எல்லாம் கருப்பாக அசிங்கமாக இருக்கோம், நீ மட்டும் எப்படி கலராக இருக்கலாம் சொல்லியே விபிஷிகாவை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. விபிஷிகாவுக்கும் நல்ல உயரம், நீண்ட கூந்தல் என அழகாக இருப்பாராம். இதுவும் அந்த குடும்பத்தினரை மன உளைச்சலை கொடுத்துள்ளது. இதனால் கடுப்பான அவர்கள் விபிஷிகாவின் தலைமுடியை வெட்டியிருக்கிறார்கள். என்ன பண்ணாலும் அழகாவே இருக்காளே என்று கடுப்பான மாமனாரும் நாத்தனாரும் விபிஷிகாவுக்கு மொட்டையை அடித்து விட்டார்கள். இப்படி நாளுக்கு நாள் அழகா இருக்கே என நச்சரித்துள்ளனர். இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு மத்தியில தான் கணவருக்கு இன்னொரு பெண்ணுக்கும் திருமணத்திற்கு முன்பிலிருந்தே தகாத ஒரு இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இதையெல்லாம் மறைத்து நகைக்கு ஆசைப்பட்டு விபிஷிகாவை திருமணம் செய்துள்ளார். இதை பற்றி கணவனிடம் கேட்டதற்கு உடனே விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்து விட்டாராம். தனது மகளுக்கு நடந்த இந்த கொடுமையை தன்னுடைய மனுவில் விபிஷிகாவின் அம்மா பதிவு செய்துள்ளார். இந்த புகாரின் பேரில் நிதிஷ், அவரது அப்பா, தங்கை என 3 பேர் மீதும் PNS சட்டப்பிரிவு 85 பெண்ணை கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொடுமைப்படுத்துதல், 108 தற்கொலைக்கு தூண்டுதல் மற்றும் வரதட்சணை தடுப்பு சட்டப்பிரிவு 3 வரதட்சணை வாங்கியதற்காக அபராதம் மற்றும் 4 வரதட்சணை கேட்டதற்காக அபராதம் விதித்தல் ஆகிய பிரிவின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக தன்னுடைய தற்கொலைக்கு காரணம் கணவரும் அவரது அப்பா மற்றும் தங்கை தான் என விபிஷிகா தன்னுடைய ஃபேஸ்புக்லேயே போஸ்ட் போட்டுள்ளார். அதோடு தான் இறப்பதற்கு முன்பு கைப்பட கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்காராம். அந்த கடிதத்திலும் கணவரும் அவரது தங்கை தனக்கு கொடுத்த டார்ச்சரையும் படுக்கைக்கு அழுத்து தொல்லை பண்ண மாமனார் தன்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும், இதை கணவனிடம் சொல்ல கணவனோ என்னுடைய அப்பாவுக்கும் சேர்த்துதான் உன்னை திருமணம் செய்துள்ளேன், என்னை போலவே அவருக்கும் உன்னிடம் உரிமை இருக்கு, அதனால அவரையும் சந்தோஷப்படுத்து என சொன்னாராம். இதை கடிதத்தில் விபிஷிகா சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம தினமும் ஆபாச படங்கள் பார்த்துவிட்டு தன்னை பாலியல் ரீதியாகவும் கணவர் கொடுமைப்படுத்தியதாகவும், நாயை போல தன்னை நடத்தி கொடுமைப்படுத்துவார் என்றும், இப்படி ஒரு தற்கொலை முடிவை எடுத்ததாகவும், எந்த காரணத்தை கொண்டும் கணவர், மாமனார், நாத்தனார் 3 பேரையும் விட்டுடாதீங்க என்று விபிஷிகா கண்ணீரோடு எழுதியிருக்கும் இந்த கடிதம் தான் கலங்க வைத்துள்ளது. சமீபத்துல வரதட்சணை கொடுமையால ரித்தன்யா தற்கொலை சம்பவ அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் மீள முடியாத நிலையில சர்ஜாவில் வரதட்சணை கொடுமையால கேரளாவை சேர்ந்த இளம்பெண் தனது உயிரையும் மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.